ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள், இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ம். ஜெய். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே ஜெய பதக சுவாமி விதினாமினே நம ஆச்சாரிய பதாய निताय कृपा प्रदायिने गौर कदा दामदाय नगर ग्राम तारिणे नमः ओम विष्णु पदाय कृष्ण प्रसाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारिणे ते श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरा भक्त वृंद हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम हरे हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे रामा हरे रामा राम राम हरे हरे ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिर्यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரவங்களை பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்புறம் நம்ம ரீகால் பண்ணோம். அது ஒரு ஒரு அப்படியே ஒரு ஸ்லாட் வந்துச்சு. இதை கொஞ்சம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகவத தர்மத்தை படித்தால் மட்டுப்படாது, நம்ம நடக்கவும் செய்யணும். அதுக்கெல்லாம் அது துணை புரியும். இப்ப பாகவத பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். சர்வ சாஸ்திராபி பீயூஷா சர்வ வேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாத்ய சர்வ லோகைக்க திருப்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபு கலித்வந்தோதித ஆதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷி அக்ஷராய தே सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मतेक बन्धो मत्सङ्गिन् मत्कुणो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु ददायिन् अधिनोचा ताकराहाणा मुञ्चकाजिन्मां प्रेम्णा हृत्कन्दयोस्फुरः. உஷா மொழிபெயர்ப்பு மாதாஜி மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. நன்றிமா. ஆ, நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
மொழிபெயர்ப்பு. ஹரே ஓ கிருஷ்ணா. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா எனக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யூ ஆர் மூட்டட்னு வந்துச்சு. ஓகே. ஹரே ஓகே, கிருஷ்ணா. இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மாதாஜி. நல்லது. சதி தன் உடலை துரத்தல் அப்படிங்கறத பார்த்தோம். அவங்க ஏன் துறந்தாங்க? ஏன்னா மைத்ரேயர் விதுரருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப கேக்குறாரு, ஆஹ் எ- எ- எதுக்காக சதி? யாரு மிகப்பெரிய வைஷ்ணவரோட மனைவியான சதி, அவங்க எதுக்கு உடலை துறக்கணும்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சிறந்த பக்தர், அவனும் சிறந்த வைஷ்ணவி, எதுக்கு உடலை துறக்கணும் அப்படின்னு. அப்ப தக்ஷன் என்ன பண்ணாரு? சிவபெருமான் உயர்ந்த நிலை என்ன, அவருக்கு பிறந்த மகளான தாக்ஷாயணி என்ன மாதிரி உணர்ந்தால் ஏன் உடலை துறந்தால் படிப்படியா கொண்டு போய் சொல்றாங்க. அப்ப வைஷ்ணவ நிந்தனை கூடாது. அப்ப நிந்தனை பண்ணினா நம்மளோட நிலைமை என்ன, அப்ப பக்தர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறதா சுட்டி காட்டுறதுக்காகவும் இது ஒரு லீலையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப வந்து ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 4 ஸ்லோகம் 26. ஏவம் ஸ்வதேகம் மகதா மகீயசா உகு சமாரோபிதம் அங்கம் ஆதராத் ஜிகாசதி தக்ஷ ருஷா மனஸ்வினி ததார காத்ரேஷ்வ அனிலாக்கின் தாரணம். மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் ஹரே மாதாஜி. கிருஷ்ண. படிங்க. மகா முனிவர்களாலும் மொழிபெயர்ப்பு பொருளுரைக்கும் தேவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். மகா முனிவர்களினாலும் தேவர்களினாலும் வணங்கப்படும் சிவபெருமான் சதியின் மீது கொண்ட அன்பின் விளைவாக அவளது உடலுக்கு தன் இடபாகத்தை இருப்பிடமாக தந்து மரியாதை செய்தார். அப்படிப்பட்ட உடலை தனது தந்தையின் மீது கொண்ட ஆத்திரத்தினால் அழிக்க எண்ணி அதனுடன் இருக்கும் நெருப்பு காற்றை தீயா தியானி நெருப்பு தியானித்தாள் தீயில் தியானித்தாள். தியானித்தாள். ராஜி. மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் இங்கே மகாத்மாக்கள் அனைவரிலும் சிறந்தவர் என்று குறிப்பிடுகிறார். சதியின் உடல் தட்சனிடம் இருந்து வந்தாலும் அதற்கு தன் இடபாகத்தில் இடம் அளித்து சிறப்பித்தவர் சிவபெருமான். இது மிகவும் உயர்ந்த மரியாதையாகும். ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தன் உடலை அது தட்சனிடம் கொண்ட தொடர்பினை எண்ணி துதித்து சதி துறந்துவிட தீர்மானித்தாள். சதியின் இந்த துக்கித்து உயர்ந்த எடுத்துக்க கவலைப்பட்டு தொடர்பினை துக்கித்து எண்ணி இல்ல மகிழ்ச்சி, துதித்து துக்கித்து சதி துக்கம் அடைகிறா. துக்கம் அடைஞ்சு வேதனை அடைஞ்சு துறந்து விட தீர்மானிக்கிறாங்க. சரி, ஓகே மாதாஜி. துறந்து விட தீர்மானித்தாள். சதியின் இந்த உயர்ந்த எடுத்துக்காட்டு பின்பற்றப்பட்டதா பின் பின்பற்றதா பின்பற்றதாகும். உயர்ந்த மேலோர்களிடம் மரியாதையுடன் நடக்கத்தக்கவர்களிடம் தொடர்பு கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலேயே வேதங்கள் இது போன்ற நாத்திகர்களிடமும் தெய்வ நிந்தனையாளர்களிடமும் இருந்து எப்பொழுதும் விலகி இருந்து பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். அதன் வழியே ஒருவன் தன்னுணர்வு நிலையினை எய்தக்கூடும். இக்கட்டளையானது ஸ்ரீமத் பாகவதத்தில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. வாழ்க்கையின் பிடியிலிருந்து ஒருவன் விடுதலை பெற விரும்பினால் அவன் மகாத்மாக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். மாறாக யோ யோகாயதய மதஜி யோகா லோகாயதவாதியா கரெக்ட் தான். யோகாயுத யோகா ரைட்டு.
யோகாயுத வாழ்விலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினால் லோகாயுதவாதிகளுடன் தொடர்பு கொள்ளலாம். லோகாயுத வாழ்க்கையானது உடலுறவு வாழ்க்கையினை அடிப்படையாக கொண்டது. இதனால் உடலுறவு வாழ்க்கைக்கு அடிமையாவது மற்றும் உடலுறவு வாழ்க்கைக்கு அடிமையானவர்களுடன் தொடர்பு கொள்வது என்று இரண்டுமே வேத இலக்கியங்களில் கண்டிக்கப்படுகின்றன. கண்டிக்கப்படுகின்றன. ஏனெனில் இத்தொடர்பு ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊறு செய்வதாகும். அதே நேரம் உயர்ந்த சான்றோர்களுடன் மகாத்மாக்களான பக்தர்களுடன் கொள்ளும் தொடர்பு ஒருவனை ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும். சதிதேவி தட்சனிடம் இருந்து வந்த தனது உடலை துறக்க தீர்மானித்தாள். ஏனெனில் அவள் வேறொரு உடலை அடைந்து அதன் மூலம் மாசற்ற தொடர்பினை சிவபெருமானிடம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். உண்மையில் அவள் மறுபிறவியில் இமவானுக்கும் மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயர் பெற்று மீண்டும் சிவபெருமானை மணந்தாள் என்று அறியப்படுகிறது. சதியும் சிவபெருமானும் நிலையான உறவுடையோர். சதி எத்தனை உடல்களை மாற்றினாலும் அதனால் அவர்கள் சிவனுடன் ஆழ்ந்த உறவு ஒருபொழுதும் மாறியதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாத்தீங்கன்னா மகா முனிவர்கள்னா தேவர்களாட வணங்கப்படும் சிவபெருமான். இந்த சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்க அப்படின்னா மிகச்சிறந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாராலையும் வழங்கப்படுறாங்க. அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கிற சிவபெருமான் வந்து சதியின் மீது கொண்ட அன்பின் விளைவாக அவளது உடலுக்கு தன் இடபாகத்தை இருப்பிடமாக தந்து மரியாதை செய்தார். அவர் உயர்ந்தவர், அதனால தன் மனைவிக்கும் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறாரு. இதுதான் நம்ம வேத பண்பாடு. வேத பண்பாடு என்னன்னா மனைவிக்கு சரிசமமா மரியாதை கொடுத்து அவளை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு கொண்டாட வேண்டியது. அதுதான் வந்து வேத இலக்கியத்தை சாதாரண வாழ்க்கையில அது செய்யறதுல அப்படியே செய்தாலும் அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து அந்த கணவனை வந்து என்ன சொல்றாங்க, ஹென்பெக்டடு பெண்டாட்டி தாசனா இருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, உயர்ந்த ஒரு வேத பண்பாட்டின்படி சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிதான் சொல்லப்படுது. பெண்ணுக்கு மகத்துவமான இருக்கு. ஏன்னா ஒரு யாகமோ யஜ்யமோ செய்யும் பொழுது இறை வழிபாட்டில் மனைவி முக்கியமானவள். அவள் இருந்து சென்று 2 பேரும் தாரை வார்த்தா மட்டுமே தான் அந்த வந்து யாகம் முழுமையாக்கப்படுகிறதுன்னா சொல்லப்படுது. இப்ப இந்த காலத்துல பாருங்க சர்வதர்மான் பரித்தேச்சியா பகவான் சொல்றாரு, நீ வந்து சகதர்மினி வரல அப்படின்னா இந்த தர்மம் வந்து நிலைக்க முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னா விட்டுட்டு பேசாம வந்துகிட்டே இரு. அதான் கிருஷ்ணர் சொன்ன தர்மம். நான் வந்து பதி பத்தினி என் பதி வந்து என்ன கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னாரு, செய்ய வேண்டாம்னு சொன்னாருன்னா நான் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கிருஷ்ணரை வழிபட முடியுமா, திருப்திப்படுத்த முடியுமா? அடுத்து எனக்கு ஞானம் வந்து நானாவது செய்யறேன், பக்தி பண்றேன், எப்போ உங்களால வர முடியுமோ வாங்க. இதான் சர்வ தர்மான். அப்ப வந்து இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு உயர்ந்த தர்மமான பகவானை திருப்திப்படுத்தும் தர்மத்தை கொண்டாடு. அதுதான் கிருஷ்ணரோட ரூலு இல்லையா? பியூட்டிஃபுல் இல்லையா? மகாபிரபு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சரி நீ செஞ்சுக்கிட்டே இரு, நீ பக்தி பண்ண பண்ண இந்த பரவசம் எல்லாரையும் தொத்திக்கும், எல்லாரும் வருவாங்க, பொறுமையா இரு. இது இன்னும் பியூட்டி. சோ இது மாதிரியான தர்மங்களை நம்மளும் பின்பற்ற வேண்டும். இந்த இடத்துல முக்கியமா என்ன சொல்றாரு, அப்போ உயர்ந்த ஸ்தானத்தை தன் மனைவிக்கு கொடுத்தார். அவரும் உயர்வானவள். தன் வேத கலாச்சாரத்தின்படி அவருக்கு நடந்து தன் மனைவிக்கும் என்ன செய்யறாரு, உயர்ந்ததொரு தன்னுடைய இடபாகத்தை கொடுக்குறாங்க. அப்ப பாருங்களேன், அப்ப பாருங்க அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தாலும் அந்த மாதிரி உயர்ந்ததான உடலை அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஆனால் தந்தை மீது கொண்ட ஆத்திரத்தினால் அழிக்க எண்ணி அதனுள் இருக்கும் நெருப்பு காற்றை தியானித்தாள். அதுக்குள்ள இருக்கிற நெருப்பு காற்றை தியானிக்கிறாங்க சதி. உடலை விட போறாங்க, அதனால அந்த மாதிரி செய்யறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அசத் சங்க தியாக. சங்கம்னா அது வந்து தூய பக்தர்களோட இருக்கணும். சச்சங்கம்னு பேரு, சச்சங்கத்தோட இருக்கணும். அசத் சங்கத்தை நம்ம கண்டிப்பா விட்டு விடணும். இப்ப அசத்துங்கிறது எங்க? தன்னோட உடல் வந்து களங்கம் அடைஞ்சிருக்கு. இவருடைய தக்ஷன் மூலமாக வந்த இந்த உடல். ஏன்னா தக்ஷாயின்னு கொண்டாடும் போது சொல்லும் போதெல்லாம் அந்த பார்வதி தேவையில அதை தாங்கிக்கவே முடியல, சதியால தாங்கிக்க முடியல. அது அப்பா கிட்ட இருந்து வந்த உடல். ஐயோ எப்பேற்பட்ட அப்பா, உயர்ந்த ஒரு வைஷ்ணவரை வந்து நிந்திக்கிற அப்பா, அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, நான் இந்த உடலை விட்டுருவேன். இதுதான் அவங்களோட மனநிலை. அது சரியா இல்லையான்னு பின்னாடி போட்டு சொல்லியிருக்காரு நம்ம பிரபுபாதர் பொருளுரையில. சிவபெருமான் இங்கே மகாத்மாக்கள் அனைவரிடம் சிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார். மகாத்மா அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி எல்லா மகாத்மாவும் மிகச்சிறந்தவர் சிவபெருமான். வைஷ்ணவானாம் யதாசம்பு பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல. பரம் வைஷ்ணவ், மிகச்சிறந்த வைஷ்ணவ்.
பரம் வைஷ்ணவ சிவபெருமானுக்கு ஜெய். சதியின் உடல் தக்ஷனிடமிருந்து வந்தாலும் தந்திரில இருந்து வந்திருக்கு, அதனால இவங்க ஒரு கண்டமினேட் ஆயிருக்குன்னு ஆர்வப்படுறாங்க. ஆனாலும் தன் இடபாகத்தில் இடமளித்து சிறப்பித்தவர் சிவபெருமான். இது மிகவும் உயர்ந்த மரியாதை. ஆனாலும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தன் உடலை அது தக்ஷனிடம் கொண்ட தொடர்பை எண்ணி அதனால அவங்க துக்கித்து கவலைப்பட்டு சதி துறந்து விட தீர்மானித்தாள். அதனால என்னதான் இவர் இடபாகம்லாம் கொடுத்து என்ன ஒசியா வச்சிருந்தா கூட இந்த உடல் யார்கிட்ட வந்துச்சு, தக்ஷனுடைய இது வருது. அதனால இது அதை நினைச்சு அவங்க துறந்து விட தீர்மானிக்கிறாங்க. சதியின் இந்த உயர்ந்த எடுத்துக்காட்டு பின்பற்றத்தக்கதாகும். சரியான வழிமுறைன்னு சொல்லிட்டாரு பிரபுபாதர் சொல்றாரு பழிப்புரையில. அது சரியானதுதான், தவறு அப்படின்னு சொல்லல. உயர்ந்த மேலோர்களிடம் மரியாதையுடன் நடக்காதவர்களிடம் தொடர்பு கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி உயர்ந்த வைஷ்ணவர்கள் கிடைச்சிருக்காங்க, ஹரிநாமம் கிடைச்சிருக்கு, பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், ஆனாலும் அதை நிந்திக்கிறவங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலேயே வேதங்கள் இது போன்ற நாத்திகர்களிடம் தெய்வ நிந்தனையாளர்களிடம் இருந்து எப்போதும் விலகி இருந்து பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றன. அந்த மாதிரி நிந்தனை செய்வர்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும், பக்தர்களுடைய தொடர்புலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதன் வழியே ஒருவன் தன் உணர்வு நிலையை எய்தப்படும். தன் உணர்வுனா என்ன? தன் உணர்வு, என்னுடைய உணர்வு என்ன உணர்வு? நான் தொண்டான்னு இல்லையா? அது கோபி பர்த்து பத கமலையோ தாசானு தாசன். அடியவன் அடியவனோட அடியவன் என்ற உணர்வு தான் தன் உணர்வு, என்னுடைய உணர்வு. அதான் உண்மையான உணர்வு. நான், எனது, இது எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஈகோ. இந்த உண்மையான உணர்வு அப்படிங்கிறது நான் பகவானுடைய பக்தனோட பக்தனாக இருக்கேன் அப்படிங்கிறது. இந்த கட்டளையானது ஸ்ரீமத் பாகவதில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த கட்டளை பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அசத் சங்கத்தை தியாகம் பண்ண வேண்டும், சத் சங்கத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிறது பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையின் பிடியிலிருந்து ஒருவன் விடுதலை பெற விரும்பினால் அவன் மகாத்மாக்களுடன் கொள்ள வேண்டும். இந்த குடிசட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு நான், எனது, என் குடும்பம், எனது மக்கள், செல்வம் எல்லாரும் நல்லா இருந்தா போறாங்க, இவங்களுக்கு இது வேணும், இவங்களுக்கு இது வேணும், இவங்களுக்கு பிரார்த்தனை முழுக்க லிஸ்ட் தான். அந்த லிஸ்ட்ல இருந்து விலகி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லப்படுது? வாழ்க்கையின் பிடியிலிருந்து ஒருவன் விடுதலை அதுல இருந்து வெளிவரணும். அப்ப என்னது? லோகா சமஸ்த சுகினோப உலகம் முழுவதும் அமைதியாக இருப்பது எப்படி, பகவானை திருப்திப்படுத்துவது எப்படி, ஆன்மீக குருவை நான் எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி வாழ்த்தணும் அப்படின்னா நம்ம இந்த லோகாயவாதிகளுடன் தொடர்பு கொள்ளாம இருக்கணும், மகாத்மாக்களோட தொடர்பு கொள்ளணும். இந்த வாழ்விலேயே தொடர்ந்து இருக்கணும். சரி, இந்த வாழ்விலேயே நான் தொடர்ந்து இருக்கேன், இதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க லோகாயவாதிகளோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன ஆகுது? இந்த இந்த அந்த மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையிலேயே தொடர்பு கொண்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? உடல் உறவு வாழ்க்கையினை அடிப்படையாக கொண்டது. இரவில் அவர்கள் எப்படி உடல் உறவு வாழ்விலும் பகலில் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு மட்டுமே கழிக்கின்றனர். அப்ப அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பல ஸ்லோகங்கள் பார்த்தோம். இங்க இப்ப அந்த மாதிரி உடல் உறவு வாழ்க்கைக்கு அடிமையாவது மற்றும் உடல் உறவு வாழ்க்கைக்கு அடிமையானவர்களுடன் தொடர்பு கொள்வது என்னும் இரண்டுமே வேத இலக்கியங்களில் கண்டிக்கப்படுகின்றன. அசச்சங்க தியாகன என்ன டெபினேஷன் கொடுத்துட்டாரு. இப்ப நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு தான் இருக்கிறேன். அப்ப நான் ஹரிநாமத்தை சொல்லுவேன், யாகம் யக்கியம் பண்ணுவேன், அதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுடன் நான் தொடர்பு கொள்வேன். இந்த மாதிரி நமக்கு அந்த மனநிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகுவோம்? மகாத்மாக்களுடைய தொடர்பு கொள்ளணும். அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வழி அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டா? அசத் சங்க தியாகா. அத மாதிரி அசத்து சங்கத்துடன் தொடர்பு கொண்டு மிக உன்னதமான நிலையிலிருந்து யார் கீழே விழுந்தார்கள்? நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். ராமாயணத்திலயும் பார்த்திருக்கோம், பாகவதத்திலயும் பார்த்திருக்கோம். யார் சொல்றீங்க? ஜடபரதர் கூட அந்த மான் மேல ஆசைப்பட்டு மாதாஜி. அஜாமிலன் வெரி குட் எக்ஸாம்பிள். அஜாமிலன் சொல்லலாம். ஜடபரதன் பிரேமனை போயிட்டாரு, ஆனாலும் கடைசியில அந்த மானை யாரு காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சாரு, அதுவும் சொல்லலாம். அவர் கடைசியில அந்த பாருங்க எத்த உச்சக்கட்ட நிலைக்கு போயிட்டாரு. பாவநிலை போயாச்சுன்னு இருந்தா கொஞ்சம் பிரேம நிலை அது வரைக்கும் போயிட்டாரு. அந்த மானை யாரு காப்பாத்துவான்னு மான் மாதிரியே இருக்கிறது,
அது என்னை கொஞ்சதுன்னா எனக்கு நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சது இதெல்லாம் என்ன ஆகுது? மானையை நினைச்சு 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 திரும்ப மான் மாதிரி உடலை எடுக்க வேண்டிய நிலைமை போயிட்டு தவிர்ப்பதற்கு தான் நமக்கு அது சொல்லித் தராங்க. அப்ப எதனால அந்த மாதிரி மானையை நினைச்சாரு? ஏன் நினைக்காதீங்க, வா கோயிலுக்கு வரியா, ஸ்நான யாத்திரை வருது, ரத யாத்திரை வருது, நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணாலும் சொல்றதுக்கு சத் சங்கம் இல்லாமல் போயிட்டு. அதனால என்னாச்சு? சத் சங்கத்தோட தொடர்பு இருந்ததுன்னா என்ன இருப்பாங்க? மாதாஜி, உஷா மாதாஜி, நாளைக்கு ஸ்நான யாத்திரை வந்துருங்க, வைஷ்ணவ உடையில் வாங்க, நீங்க சுடிதார் போட்டு வந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ற சான்ஸ் கிடைக்காது. சொல்லி தருவோமா மாட்டோமா? வாங்க ஆமா கெட் ரெடி. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜெகநாதர் ரதம் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் செய்யறாங்க, பந்து மொஹந்தி கதை சொல்லுவோம், அப்படி தாசிய பௌரி கதை சொல்லுவோம், அப்படி ஒவ்வொருத்தரோட கதையை சொல்லி எப்படி எல்லாம் பக்தர்கள் ஜெகநாதரை கொண்டாடினார்கள்னு சொல்லி சொல்லி கூட கிரியேட் பண்ணி அப்படியே இருந்து இருந்து போக வேண்டாத சூழ்நிலை இருந்தால் பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி பண்ணிடுவோம். இதான் பக்தர்கள் சங்கம். நடக்குதா இல்லையா? மாதாஜி ஆமா நான் போறேன், மாதாஜி. நீ வரீங்களா? ஆஹ் அப்படியே ரெடியா எப்படி ருக்மிணியை கிருஷ்ணர் கிட்னாப் பண்ணிட்டு போனாரோ அது மாதிரி ஒரு மாதாஜி ரெடியா இருப்பாங்க. ஆட்டோ வச்சுக்கிட்டு உஷா மாதாஜி கிட்னாப் பண்ணிட்டு கோயில் காட்சி போடுவோம். இல்ல மாதாஜி? கண்டிப்பா இதுதான் மாதாஜி. சத்சங்கத்தோட நிலைமை. அப்ப இல்லையா அவங்க என்ன செய்வாங்க? அது யாரும் வேற ஒரு மாதாஜி வர முடியல, கால்லாம் வலிக்குது பண்ணிக்க, நான் வரல. அதெல்லாம் இல்ல மாதாஜி, சும்மா இருக்க மாதாஜி, அது நாளைக்கு நானே உங்களுக்கு கையில போட்டு மசாஜ் பண்ணி விடுறேன், நீங்க வாங்க மாதாஜி ரத யாத்திரைக்கு அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்க ரதத்துல போய் நடக்க 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 கால் வலி தெரியாது. மாதாஜி ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி, இருக்கிற கால் வலியே தெரியல மாதாஜி, ஜெகநாதர் அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப அவருக்கு கூடுதலான நம்பிக்கை ஏற்படும் பகவான் மீது. அடுத்த ரத யாத்திரையில அவரே 10 பேர் அழைச்சிடுவாரு. சோ இதுதான் சத்சங்கத்தோட நிலைமை. அதே மாதிரி வேற யாரு? கைகேயி மிகச்சிறந்த ராமனின் தாயா இருந்தாங்க. தன் கௌசல்யை விட கைகேயிக்கு தான் ராமர் மேல ரொம்ப அதீத பிரியம். என் ராமனுக்கு பட்டாபிஷேகமா? என் ராமனுக்கான்னு சொல்றாங்க. நிமிஷம் அடுத்த நிமிஷம் அந்த மந்தரை வந்தாங்க, கூனி பேசினாங்க, அவுட்டு. அப்ப என்ன? அசத் சங்கத்துடன் தொடர்பு கொண்டால் அவுட்டு. அப்ப சத்சங்கத்தோட இருந்தா நன்மை. அதுதான் நமக்கு எது வேணும்னு நம்ம முடிவெடுக்கணும். இவ்வளவு படிக்கிறோம், கரெக்ட் டைம்ல முடிவெடுத்துடணும். நான் போறேன்னா போயே ஆகணும், யாரும் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு வீராவசை கொண்ட அப்படின்னா எல்லா விதமான அந்த சூழ்நிலையும் அமைத்து தரப்படும். கிருஷ்ணர் அமைச்சு தருகிறார். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. நான் நீ என்கிட்ட வரணும்னு நினைச்சா, எனக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சா, அதுக்கு வேணுங்கிற புத்தியோ சக்தியோ பணபலமோ ஆள் பலமோ எல்லாமே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? சத்சங்கத்தில் இருக்க வேண்டும். இதனால் இத்தொடர்பு ஆன்மீக வளர்ச்சிக்கு வேத இலக்கத்தில் எது அடிமையானவர்கள் உடல் உற வாழ்வைக்கு அடிமையானவர்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆன்மீக வாழ்வைக்கு ஊறு, அது கேடு. ஊருனா கேடு, கேடு செய்வது. அதே நேரம் இறந்த சான்றோர்களுடன் அக்காத்மகளான பக்தர்களுடன் கொள்ளும் தொடர்பு ஒருவனை ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும். சதி தேவி தக்ஷனிடம் இருந்து வந்த தனது உடலை துறக்க தீர்மானித்தாள். இப்ப தீர்மானம் என்ன? என்னதான் சிவபெருமான் இடபாகத்தை கொடுத்தா கூட அது தூய்மையானதாக இருந்தா கூட இந்த உடல் தக்ஷனேற்று வந்தது. எப்ப தாக்ஷாயணின்னு சொல்றானோ அப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. நான் உடலை துறந்து விட தீர்மானித்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியானதுன்னே சொல்றாரு பிரபுபாதர். பின்பற்றத்தக்கதாகும் இந்த எடுக்காட்டு, நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அப்படியே இன்னைக்கு இந்த உடல் எல்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. அசத்சங்கத்தை தியாகம் பண்ணிடலாம். நமது சத்சங்கத்துல நம்ம தொடர்போட இருக்கணும். நமக்கு தீர்மானிக்க தெரியணும். அது சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஒரு புக்கே இருக்கும், டோன்ட் வாண்ட் டு சே நோ டோன்ட் சே எஸ்ன்னு ஒரு இது இருக்கும். உனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணி முடிச்சுட்டேன்னா யாரோ ஒரு சொல்றாங்க, சும்மா தலையாட்டி வைக்காத. ஆமா எஸ் எஸ், நீ போக மாட்டேல்ல, இங்க தானே இருப்பேன், ஆமாங்க நான் போகலங்க அப்படி சொல்லலாமா? கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னா அடிச்சு பிடிச்சு சேர்ந்துடணும். அந்த தைரியம் வரணும். எப்ப வரும்? சச்சங்கத்தில் இருக்கும் பொழுதும். பகவத்கீதை படிக்கும்போது பல பக்தர்கள் எப்படி கிருஷ்ணரை மோசமான நிலையில் இருந்து தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றினார் என்று கேள்விப்படும் போது நமக்கு இந்த தைரியம் வரும். அப்ப அசத் சம்பத்தை நம்ம கண்டிப்பா வெட்டி விட்டுட்டு வருவோம். சதிதேவி தக்ஷனிடம் இருந்து வந்த தனது உடலை துறக்க தீர்மானித்தாள். ஏனெனில் அவள் வேறொரு உடலை அடைந்து அதன் மூலம் மாசற்ற தொடர்பினை சிவபெருமானிடம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். ஏன்னா இன்னொரு உடலை அடைஞ்சி அப்ப என்ன ஆகுது? ஒரு உடலை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இன்னொரு ஃப்ரெஷ் பாடி கிடைக்கும் இல்லையா? பாருங்க, சட்டை இட்டு போயிட்டு இங்க எங்க கிழிஞ்சு போச்சு, இல்ல கலர் ஃபேட் ஆயிட்டோன்னு என்ன செய்வோம்? நம்ம தூக்கி போட்டுட்டு வேற சட்டை போடுவோம். வேற சட்டை போடும்போது நம்ம மனநிலை என்ன? உற்சாகமா இருக்கும் இல்லையா? புது சட்டை போட்டா உற்சாகமா தான் இருப்போம்.
அது போல இந்த உடல் விட்டுட்டோம்னா வேறொரு உடலை அடைய போக வேண்டியிருக்கு. அதன் மூலம் மாசற்ற தொடர்பினை சிவபெருமானிடம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். அப்ப தொடர்பு எப்படி இருக்கும்? மாசற்ற உடலே. அப்ப இன்னொரு சிவபெருமான்ட்ட இதே மாதிரி நான் தொடர்பு வைப்பேன் அப்படின்னு விரும்புறாங்க. உண்மையில் அவள் மரபு வினை இமவானுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயர் பெற்று மீண்டும் சிவபெருமானை மணந்தாள் என்று அறியப்படுகிறது. பர்வத புத்திரி பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. இமவான் அவனுக்கு மகளா பிறக்கிறாங்க, பார்வதின்னு பேர் வந்தது. சதியும் சிவபெருமான் நிலையான உறவுடையோர். நிலையான உறவுன்னா என்ன அர்த்தம்? நித்திய தம்பதிகள் அவர்கள் இல்லையா? நித்தியமானவர்கள், எட்டர்னல், தே ஆர் எட்டர்னல், நித்தியமான தம்பதிகள். எப்பவும் அவங்க 2 பேரும் தான். சிவபெருமான் தான் கணவன், சதி தான் மனைவி. சதி எத்தனை உடலை மாற்றினாலும் கூட அதனால் அவர்கள் சிவனுடன் ஆழ்ந்த உறவு ஒருபோதும் மாறியதே இல்லை. எப்பவும் சிவபெருமானை தான் மணப்பாங்க. சிவபெருமான் பார்வதி மட்டும்தான் மணப்பார். அவங்க திவ்ய தம்பதிகள். இப்ப இந்த லீலையில தக்ஷன் எனக்கு உடல் கிடைச்சது, நான் அதை விட்டுருவேன். வேறொரு புதிய உடலை கிடைக்கும். அப்ப நான் ஃப்ரெஷ்ஷா அந்த உணர்வெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் பாயிண்ட் சொல்லணுமா, ஆட் பண்ணணுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, நீங்க இந்த எடுத்துக்காட்டு கேட்டீங்கல்ல மாதாஜி, அதுல வந்து ஒரு முனிவர் கூட சௌபரியான்னு ஞாபகம் இல்ல. அவர் வந்து தண்ணிக்கு அடியில இருந்து இது பண்ணுவாரு, தியானம் பண்ணுவாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த மீன்களோட இதை பார்த்துட்டு அவருக்கு இதாயிட்டு டக்குன்னு 50 இளவரசிகளை கல்யாணம் பண்ணி இல்லறத்துல ஈடுபடுவாரு. அப்போ அதுவும் ஒரு தவறு அந்த ஸ்டேஜ்ல, அதுவும் சத்சங்கம் இல்லாதனால மாதாஜி அந்த முனிவர் அப்படி. அதாவது ஒரு புலன்களை விட்டுட்டாரு. புலன்கள் வந்து அந்த சமயம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஒரு புலன்களை நம்ம ஏதாவது விட்டுட்டா கூட அது அப்படி மாறி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த புலன்கள் வந்து அந்த நேரத்துல எதை பார்க்க கூடாத, அப்ப எதை பார்க்கணும், நம்மளோட சிந்தை எதுல இருக்கணும். அப்படி நம்ம ஹரிநாமம் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சிந்தனையை மாத்தி விட்டுருவார் பகவானை. ரிஷிகேஷர் புலன்களை கட்டுப்படுத்திடுவார். அப்ப அந்த மாதிரி விட்டதுனால இல்ல, அவருடைய குறிக்கோள் அந்த ஸ்டோரி கேட்டிருக்கேன். இப்போதைக்கு அந்த சரியான இது தெரியல, எதை குறித்து அவர் தியானம் இருந்தார் அப்படின்லாம் இருக்கு. இப்ப விஸ்வாமித்திரர் கூட என்ன பண்ணாரு, அவர் வந்து பிரம்ம ரிஷியா மாறணும் அப்படின்னு சொல்லி தவம் இருந்த பொழுது தடங்கள் வந்துச்சு, ஊர்வசி வந்தாங்க. அதே சமயத்துல அவர் வந்து ராமச்சந்திர மூர்த்திக்கு வந்து சேவை பண்ணாரு. அப்ப இந்த மாதிரி தடங்கள் வந்துச்சா? வரல. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையும் முக்கியம். எதற்காக தவம் இருக்கிறீர்கள்? உங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக தவம் இருக்கிறீர்களா, இல்ல கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, குரு மற்றும் கௌரங்கரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம இருக்கோமா? அதனால அந்த அந்த நம்ம குறிக்கோளும் முக்கியம். அந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது நம்ம தொடர்ந்து சேவை செய்யும் போது நம்ம அப்படியே திசை மாறி போனாலும் பகவான் வந்து நகர்த்தி விட்டுருவார். நம்ம சரியான வழியில பயணப்படுறதுக்கு சத்சங்கம் முக்கியமா இருக்கும். அவங்க கூப்பிடுவாங்க, இல்ல அந்த நேரத்துல நம்ம ஹரிநாமத்தை சொல்லிடுவோம். பகவான் வந்து சொல்றாரு இல்லையா, நான் உன்னை கட்டுப்படுத்துறேன் ரிஷிகேஷர் அப்படிங்கிறார். புலன்களை கட்டுப்படுத்துபவர்னு பேரு. அப்ப அவர் கட்டுப்படுத்துவாரு. இந்த இடத்துல என்ன ஆகுது, அவருடைய குறிக்கோள் என்னங்கிறது தெரியணும். குறிக்கோள் சரியா இருந்துச்சுன்னா அது மாற்றப்படும். ஆனாலும் அசத்சங்கத்துக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவங்க பாருங்க, முதல் நிமிஷம் என்ன சொல்றா, என் ராமனுக்கு படம் உடனே முத்துமாலை எடுத்து கட்டி கொடுக்குறாங்க. மறு நிமிஷம் என்ன ஆச்சு? அப்ப அந்த அசத்சங்கம் அந்த பவர்ஃபுல், ரொம்ப வேலை பார்க்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த நிலையிலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லப்படுது. பதம் பதம் ஏத்தி விபதாம், ஒவ்வொரு அடியிலும் இந்த உலகம் வந்து ஆபத்து நிறைந்தது அப்படிங்கறத வலியுறுத்துறாங்க. இது எனிகோ அழகா ஞாபகப்படுத்தினீங்க மாதாஜி. சோபா மாதாஜிக்கு நன்றி. அறிமுகம். ராவணனும் அப்படியா மாதாஜி? கிருஷ்ண மாதிரி ராவணனும் அந்த மாதிரி தானா? ராவணன் வந்து குறிக்கோளே வேற இல்லையா? அவன் ஒண்ணும் பெரிய பக்தன் இல்லையே. அவன் வந்து பாருங்க, எல்லாரையும் இந்த உலகத்தையே ஆளணும். நம்ம சொல்றோம்ல, எதுக்காக நான் வீழ்ந்தோம், ஏன் இங்கே கிடக்கும் அப்படின்னா, நான் ஆட்சி புரிபவன், இது எல்லாமே என்னோட சொந்தம், நான் எனது, அந்த குறிக்கோள்ல இருந்தான் அவன். மீ அண்ட் மைன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நான், எனது குடும்பம், என்னோட செல்வம், நான் புகழ், நான் வந்து மரணத்துக்கே மரணமே நிகழக்கூடாது, நான் லாங் லைஃப் எனக்கு இருக்கணும். ஆனா நான் எல்லாரையும் ஆட்டி படைப்பேன். எப்படி அரக்க குணத்தோட எல்லாரையும் ஆட்டி படைச்சான், அவனோட புத்தி அப்படி இருந்துச்சு. அவனும் தவம் இருக்கல, கிருஷ்ணரை மகிழ்விக்கணும்னே இல்லைங்க. ராமருக்கு எதிரியா தானே இருந்தான்.
அப்படி இருக்கும்போது அவனோட செயல் அப்படிதான் இருக்கும். அவனே தியாகம் பண்ணணும். அவனோட குறிக்கோள் என்ன? ஈஸ்வர் பக்தன். ராமாயணம் சர்வாதிகாரி சர்வாதிகாரி பகவானை எல்லாத்தையும் அடக்கி திருப்திப்படுத்துறது இல்லையா? நான் வந்து நல்லா இருக்கணும், நான் ஆட்சி புரியணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும். ரகசியம் பாருங்க, எல்லாத்தையும் எல்லாம் என் கைக்கு வந்து விட்டது. ஆமா, அந்த மாதிரியே இல்லையா? இப்ப பக்தர்கள் அப்படியே செய்யறாங்க, எல்லா பவரும் அவங்களுக்கு வந்துரும். இன்னும் அனிமா லக்கிமான் அது அஷ்ட சித்திகள் கூட ஒரு ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அதையும் நல்ல விதத்தில் பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி யார் பயன்படுத்தினா அஷ்டமா சித்தி கிடைச்சிச்சு, அதை வந்து சேவையில் ஈடுபடுத்தினால் அவர் யார்? வேதம் அறிந்தவர். திருசங்கு clue கொடுத்துட்டார். வருவாரு. திருசங்கு சொப்பம் ஒரு முனிவர். அது வேற என்ன? வேற வேற மாதாஜி ஒரு குழு கொடுங்க. முனிவரா இல்ல ராஜாவா? பக்தர், சிறந்த பக்தர். பிரகலாதர். அனிமா லஹிமாவா யூஸ் பண்ணாரு? அஷ்ட சித்தி யூஸ் பண்ணலையே. நான் என்ன இல்ல சொல்றேன், மாதாஜி. அவர் சிறந்த பக்தர், அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி கிடைச்சிச்சு. பக்தி பண்ண நான் என்ன சொல்றேன், பக்தி பண்ணா பவர் கிடைக்கும். அந்த பவரை வந்து இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணல, ப்ராப்பரா யூஸ் பண்ணவர் அவர் யார் அப்படிங்கிற நான் சொல்றேன். ஓகே, ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆஞ்சநேயர் அந்த மாதிரி சேவையாற்றினார். அவர் பக்தி பண்ணார், அஷ்டமா சக்திகளையும் கடந்தார். அனிமா லகிமா பெரிய உருவம் ஒண்ணு வந்து அப்படியே தடங்கி நிக்க, ஒரு குட்டியா போய் புள்ள பூந்து போயிருந்துருவாரு. ஒரு சிறிய உருவமா மாறி அப்படியே பெருசா கிடப்பாரு. ஒரு குட்டியோண்டு என்னமோ இருக்கும், அப்படி தாவணும் அப்படியே பெருசாகி போயிடுவாரு. இதெல்லாம் அனிமா லகிமா அந்த மாதிரி அஷ்டமா சித்திகளை பயன்படுத்தி பகவான் ராமச்சந்திரனின் சேவையில் ஈடுபடுத்தினால் மிகச்சிறந்த பக்தர். பக்தர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆனா அவங்க அடக்கி வாசிப்பாங்க, ஆஹா எனக்கு கிடைச்சிட்டு நான் எல்லாரையும் அடக்கி ஆள போகிறேன் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. கரெக்டா? எக்ஸாம்பிள் கரெக்டா சொன்னது? தேங்க்யூ மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. ஆஹ் அதான் அதான் அப்படிதான் இருக்கும், நம்ம யோசிக்கணும். அப்ப ராமச்சந்திரோட சேவையில் அவர் ஈடுபடுத்தினார். அவர் சேவையில் ஈடுபடுத்தும் போது அஷ்டமா சித்தியை கிடைத்தாலும் அடக்கமாக இருப்பார்கள். பக்தியில் ஈடுபடுத்தார். ராமச்சந்திர சேவையிலேயே அதை ஈடுபடுத்தினார். இட்ஸ் சச் இன்டெலிஜென்ட் கிளவர் வைஷ்ணவர். பக்தர் மிகச்சிறந்த பக்தர், ரொம்ப இன்டெலிஜென்ட். சாதுரியமா எந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும் அத்தனையும் அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து வினயம், அதே சமயத்துல அவர் வினயம் பெருசா எல்லாமே செய்வாரு. அதே சமயத்துல மிக மிக வினயம். வினயம்னா அப்படி ஒரு பணிவு, நான் தான் இதை செஞ்சேன்ற நினைப்பே வராது. அதுதான் ஆஞ்சநேயருக்கான ஒரு விசேஷமான குணம். அடுத்தது போலாமா? நைஸ், நல்ல இன்டராக்ஷன், வெரி குட், தேங்க்யூ. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லி நம்ம பேசும்போது இன்னும் நிறைய பாயிண்ட் கத்துக்கலாம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்தது போலாம். பதம் 27 போலாமா? போலாம் மாதாஜி. போலாம் மாதாஜி. போலாம். போலாம். பதம் 27. ததஸ்வ பர்த்து சரணாம் பூஜா சவம் ஜகத் குரோ சிந்தயதி ந சாபரம் ததர்ஷ தேகோ ஹத கௌமஷ சதி சத்ய பரஜ்வால சமாதி ஜாக்னினாம். இன்னும் ஒண்ணு சொல்றேன். இப்ப வேதம் அறிந்தவர்கள் ராமருடைய ராமாயணத்துல 2 பேர் வேதம் அறிந்தவர்கள், நல்ல வேதம் கற்றவர்கள். அந்த 2 பேர் யாரு? ராவணன். எஸ், விதுர வெரி குட். விபீஷணனா மாதாஜி? ஆஞ்சநேயர். அவர் வந்து விபீஷ்ணர் பக்தரா இருந்தாரு, ஆனா வேதம் கட்டுறதை பத்தி தெரியல, அது சொல்லப்பட்டல. ஆனா யார் சொல்லப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பிள்ளை எல்லாம் வேதம் கற்றவர். அந்த சாதுரியம், புத்தி சாதுரியம், நவ வியாகரண படிச்சிருக்காரு. அந்த சாமுத்திரிகா லட்சணம் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தாரு. இவரும் வேதம் படிச்சாரு. ஆனால் ஒருவர் அதை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தினார், இன்னொருத்தர் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தவில்லை. ஒரு சிலர் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் இன்றளவும் உயர்கிறார். போனா பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு முதல்ல ஆஞ்சநேயரை கொண்டாடிட்டு தான் நம்ம பெருமாள் கிட்டே போறோம் இல்லையா? அதே சமயத்துல வேதமெல்லாம் படிச்சாரு, மிஸ்யூஸ் பண்ணாரு, அது ராவணன் அழிந்தான். ஒரே விஷயம் 2 பேர் செய்யறாங்க. ஒண்ணு சரியான விதத்தில் யூஸ் பண்ணாங்க, ஒருத்தர் சரியா யூஸ் பண்ணல. ஒண்ணு அசத் சங்கதாங்க, ஒண்ணு சத் சங்கம். இப்ப யார்கிட்ட நம்ம சேர்றோம்? ஆஞ்சநேயர்கிட்ட சேர்றோம், அவர் பெருமாட்ட கொண்டு போய் நம்மள சேர்க்கிறாரு. ராமனிடம் சேரக்கூடாது, அவன் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது, அவங்ககிட்ட நடக்க கூடாதுன்னு கத்துக்கிறோம், அவ்வளவுதான். உடனே போய் நான் வந்துட்டு இருந்தா கத்துக்கிட்டேன், நீ இன்னும் பெரிய குருன்னு போய் ஆர்த்தி எடுக்கலாமா?
கூடாது. ஆஹ் அதுதான் வந்து சொல்லப்படுது. அதுதான் சொல்லப்படுது. இப்ப வந்து மொழிபெயர்ப்பு படிக்கலாம், படிங்க. 27ஓட மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நன்றி மாதாஜி. ஆ, 28ஆம் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஆ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். உலகனத்திற்கும் ஞான குருவாக விளங்கும் தனது கணவரான சிவபெருமானின் திருவடி தாமரைகளின் மீது தன் சிந்தை ஆஹ் சிந்தையானத்தையும் செலுத்தி சதி தியானத்தினால் அதனால் அவள் தனது பாவங்களை எல்லாம் நீங்கி முற்றிலும் தூய்மை பெற்றாள். மேலும் அவள் அக்னியை தியானித்து அதன் மூலம் எழு எழுந்த தீப்பிழம்பில் தனது உடலை துறந்தாள். பொருளுரை: உலகின் நிர்வாக பொறுப்பிற்காக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றிய மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானின் திருவடி தாமரைகளை கதி ஒரு கணம் நினைத்தாள். இவ்வாறு அவரது திருவடி தாமரைகளை தியானித்ததனால் கிடைத்த பேரானந்தத்தில் சதி தன் உடலோடு கொண்டிருந்த தொடர்புகள் அனைத்தையும் மறந்தாள். இம் இம் இம்மகிழ்ச்சியானது நிச்சயமாக உலகில் தன்மையதே. ஏனெனில் அவள் தன் உடலை துறந்து மற்றொரு உடலை பெறுவதற்காகவே. எனவே அதுவும் கூட பௌதிகமேயாகும். இவ்வுலக தருணத்தின் மூலம் பரமபுருஷ பகவானை விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளின் மீது தனது மனம் மற்றும் கவனத்தை ஒருமுகப்படுத்தியதின் மூலம் ஒரு பக்தன் அடையும் மகிழ்ச்சியினை நாம் பாராட்ட வேண்டும். பகவானின் திருவடி தாமரைகளை தியானிப்பதனால் அப்படியேப்பட்ட உன்னதமான மகிழ்ச்சியினை ஒருவன் அடையலாம். அது அவனை பகவானின் வடிவத்தை தவிர பிற எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. இதை இதனைத்தான் யோக சமாதி அல்லது தன்னிலை மறத்தல் என்கின்றோம். இச்லோகம் சதியின்